ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சுபா சக்திவேல் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆலு பராட்டா. வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஆலு பராட்டாவுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 6 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி எடுத்துக்கிட்டாச்சு. இப்போது இதுக்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சு பேன் சூடானோடனே கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துடலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போது இதில் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். மீடியம் சைஸ் வெங்காயம்ன்றதுனால நான் 4 எடுத்துருந்தேன். பெருசாக இருந்ததுன்னா நீங்கள் 2 எடுத்துக்கிட்டால் போதும். இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கியாச்சு. இப்போது அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கியாச்சு. இப்போது 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் தக்காளியும் நல்லா சாஃப்டாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு. இப்போது இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா தூள் எடுத்திருக்கேன். நீங்கள் அது இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை அதில் சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நறுக்கி வச்சிருந்த கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பரோட்டா செய்கிறதுக்கு மசாலா ரெடி. நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு கோதுமை மாவு எடுத்தாச்சு. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா நீங்கள் ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். கஸ்தூரி மேத்தி தேவையில்லை, ஆப்ஷனல் தான். உப்பு கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா மசாலாவை நம்ம உள்ளே ஸ்டஃப் பண்ணி தான் சப்பாத்தி தேய்க்க போகிறோம். ஸோ மசாலாவில் ஏற்கனவே உப்பு இருக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டால் போதும். மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. கொஞ்சம் மேலே லைட்டாக எண்ணெய் தடவி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இப்படி சப்பாத்தி மாவு எடுத்துட்டு இதை நல்லா ஒரு கப் ஷேப்புக்கு செஞ்சுக்கலாம். இப்போது இதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக இந்த மசாலாவை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். வச்சுட்டு இப்போது இதை எப்படி ஃபோல்டு பண்ணி மடிச்சுக்கலாம். நல்லா சீல் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த மாதிரி கோதுமை மாவில் நல்லா டஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது சப்பாத்தி கட்டை வச்சு மெதுவாக அழுத்துங்க. ஜாஸ்தி நம்ம அழுத்தினோம் அப்படின்னா இந்த ஸ்டஃபிங்ஸ் எல்லாம் வெளில வந்துடும். திருப்பி விட்டு நல்லா விரிச்சுக்கலாம். இந்த பார்த்திங்களா, இந்த மாதிரி வெளியில் மசாலா தெரியுது அப்படின்னா கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு டஸ்ட் பண்ணிக்கோங்க.
அப்போ வெளியில் வராது. இப்போது நம்ம தேய்ச்ச சப்பாத்தியை இதில் போட்டுடலாம். நல்லா வேகட்டும். இப்போது இதை திருப்பி போட்டுடலாம். நல்லா அழுத்தி விட்டு வேக விடலாம். 2 பக்கமும் நல்லா ஈக்குவலாக வேகட்டும். இது சப்பாத்தி மாதிரி மெல்லிசாக வராதவங்களுக்கு கொஞ்சம் தடிமனமாக தான் தேய்க்க முடியும் வந்து. ஸோ நல்லா அழுத்தி வேக விடலாம். இப்போது 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுக்கு கொஞ்சமாக கீ சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம். நெய் இருந்தால் நெய் சேர்க்கலாம், அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்க்கலாம். சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி. இதை அப்படியே கூட நீங்கள் சாப்பிட்லாம். நான் இன்றைக்கி தயிர் பச்சடி பண்ணியிருக்கேன். தயிர் பச்சடிக்கு கொஞ்சம் வெள்ளரிக்காய், கேரட் ரெண்டுத்தையும் நல்லா துருவி எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் தயிர் போட்டு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு, கொஞ்சம் உப்பு போட்டு கிளறி வச்சாச்சு. தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய் காய்ஸ்.